2 நாளைக்கு முன்னாடி வெறும் 46 வயசான ரோபோ சங்கர் திடீர்னு இறந்து போயிட்டார். என்ன காரணம்? மருத்துவ ரீதியா அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? சில வருஷங்களுக்கு முன்னாடியே கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தார் ரோபோ சங்கர். பொதுவாக மது பழக்கம் தான் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். பிடிக்காத சரக்கே கிடையாது. அப்படின்னாலும் மது பழக்கம் இல்லாதவங்களுக்கும் இது கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்துறது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், இந்த வைரஸ் கிருமி தொத்துனால கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ முதல்ல ஒரு ஆரோக்கியமான கல்லீரல் அப்படிங்கிறது 100% வேலை செய்யற மாதிரியான ஒரு கல்லீரல் பாதிப்பு அடையும் போது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவரில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% கல்லீரல் அவுட்டு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸ் லிவர் அப்படிங்கும்போது 20-30% கல்லீரல் தான் வேலையை செஞ்சுட்டு இருக்குது. 70-80% கல்லீரல் அவுட். இதுக்கு அடுத்தது கல்லீரல் சுருங்கி போகிற சிர்ரோசிஸ் லிவர்ங்கிற ஸ்டேஜ். இதில் 2-7% தான் கல்லீரல் வேலை செய்துட்டே அர்த்தம். வயிறுகள்ல பெருசாக உப்பி பானையாட்ட நீர் கோர்த்துக்கும், கால் வீக்கம், கண்ணு மஞ்சள் அடிக்கிறது, இது எல்லாமே சிர்ரோசிஸ் லிவருடைய அறிகுறிகள். போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஈசோஃபேஜியல் வேரிசஸ், ஸ்டமக் வேரிசஸ் அப்படின்னு சொல்ற ரத்த குழாய்கள் புடைச்சி ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? ஒரு சின்னதா ஒரு இருமல் அல்லது ஒரு வாந்தி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த ரத்த குழாய்கள் உணவு குழாயிலையும் வயிற்றுல இருக்கிற ரத்த குழாய்கள் உடஞ்சு உள்ள ரத்தம் லீக் ஆக ஆரம்பிச்சு. இதுதான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்றது. ரத்தம் லீக் ஆகி வயிறுக்குள்ள நிறைஞ்சு ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க. 5 லிட்டர் ரத்தம் குறைஞ்சு 3 லிட்டர்களை வச்சுன்னா உடம்புக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக் ஏற்படும். அந்த ஷாக்னால தான் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகுது. இதுக்கு அடுத்தது வந்து கிட்னிஸும் பாதிக்கப்படுது. இதுதான் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர். ஒரு சிஸ்டமா ஷட் டவுன் ஆகிட்டே இருக்குது அர்த்தம். இறுதியில் மரணம் நிச்சயம். இதுதான் ரோபோ சங்கருக்கு நடந்திருக்கு. அவரு காலமாயிடுறாரு.